ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறோம். வாசலில் கோலம்லாம் போட்டாச்சு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடு துடைக்கிறதுக்கு தான் கல்லுப்பு. இது வந்து நான் திங்கக்கிழமையும் எடுத்தது. மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம் நல்லா தூளாக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து வேப்பிலை கலசம் வச்சோம்ல, அந்த தண்ணி தான் அப்படி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இப்போ இது இவ்வளவும் ஒரே ரூமுக்கு துடைக்க வேண்டாம். நம்ம எத்தனை ரூமுக்கு துடைக்கமோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி துடைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெறும் தண்ணியில் நம்ம வீடு துடைக்கிறதோட இந்த கலச தண்ணியும் பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு துடைக்கும்போது நம்ம வீட்டில் எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது வெளியில் போயிடும். அதுக்காக தான் இப்போ இதை நம்ம வீடு முழுக்க நம்ம வீடு துடைக்கும்போது நல்ல நறுமணமாக இருக்கும். தெய்வீக சக்தியும் நல்லா நிறைஞ்சிருக்கும். அது வேப்பிலை கலசத்தில் உள்ள தீர்த்தம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி நம்ம வீடு துடைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து வீடு துடைச்சி விடலாமா போட்டு, இல்லைன்னா நம்ம தனியாக எடுத்து வைக்கும்போது வேப்பிலையில் வச்சு நம்ம வீடு முழுக்க நல்லா தொளிச்சு விட்டுறலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான். இப்போ இது வந்து காவி பேக்கெட் தான். இந்த காவியை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நம்ம மங்களகரமான நாட்களில் வந்து நம்ம காவி போட்டு நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போடும்போது நல்லா மங்களகரமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த காவி போடுறது. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோலப்பொடி தான் எடுத்து வச்சுருக்கேன். கோலப்பொடியும் பச்சரிசி மாவும் இது வீட்டில் திரிச்சது தான். இப்போ இந்த கோலப்பொடியோடு நம்ம பச்சரிசி மாவும் கலந்து போடும்போது பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வீட்டுக்கு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அது மாதிரி நமக்கு எறும்புகளுக்கும் உணவாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிலவாசலில் வைக்கிறதுக்கு 2 அகலை வந்து நல்லா கழுவி எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் தான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நிலவாசலில் வந்து வைக்கணும். இது மாதிரி நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே எந்த தீய சக்திகளும் வராது, கண்டிஷ்டியும் இருக்காது. அதுக்காக தான் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் உரையில் தான் இப்போ அகல் தீபம் ஏற்றிருக்கேன். வெத்தலை வச்சு முருகருக்கு. விளக்கேற்றியாச்சு. இப்போ இன்றைக்கி நெய்வேத்தியமாக வந்து பழமும், வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், கயிறு, பூ வச்சுருக்கேன். பூஜையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.